அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் வந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். காரணம், இதை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் மகிழுகிறது. இது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணவும் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பவர் சென்ட்ரல் சர்ச் இது ஒரு ஹீலிங் சென்டர். இயேசுவனுடைய சுகமளிக்கிற வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். ஆண்டவரை எழுப்புதல் சமீபித்து விட்டது மாத்திரல்ல, எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இனி பல அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஆண்டவர் தன்னுடைய அற்புத வல்லமையை பலமாய் வெளிப்படுத்த போகிறார். ஆங்காங்கே பல இடங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்காகத்தான் அருமையான தம்பியோடு ஆண்டவர் பேசி ஒரு ஹீலிங் சென்டரை உருவாக்கும்படி கர்த்தர் சொல்லி இந்த அருமையான இடத்துல இன்றைக்கு அதை ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் தெளிவாக நீ போய் என்று கட்டளையிட்டதனால் உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். இது கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தை நம்ம ஆண்டவருக்கு முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். இந்த இடத்தை கொடுத்த தெய்வ பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது அற்பமான ஒரு ஆரம்பம். மகிமையானது இனி வருகிற நாட்களிலே காணப்போகிறோம். இந்த இடத்துல ஹீலிங் சென்டர் கட்டி முடிக்கப்பட்டு ஜெபிக்க வேண்டும். தேவைகள் பெரிதுதான், ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர், ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் இனி வேகமாய் காரியங்களை செய்கிறவர். தம்பி நினைக்கிறதை விட வேகமாய் கர்த்தர் கட்டி முடித்து தருவார். அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்திருப்பது தான் ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் ஒரு ஆளை வச்சு அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து விட முடியும். ஆனால் அநேகருக்கு அதில் பங்கு கொடுக்கிறார். நீ இந்த திட்டத்தில் இணைந்து கொள் என்று தான் தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும், எங்கே ஆராதனைக்கு போகிறவங்களா இருந்தாலும், தேவனுடைய திட்டம் எங்கே நடைபெற்றாலும் அதில் கரம் கோர்த்து நிற்பது தேவனை மகிழ்ச்சியாக்கும். அதனால் இந்த திட்டத்தில் உங்களுடைய பங்கை செலுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஆண்டவருடைய இந்த முதலாவது ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த இடத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஹீலிங் சென்டரை ஆண்டவர் இந்த இடத்துல சீக்கிரமாய் கட்டடத்தை கட்டித்தரவும் ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்பட இதை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாங்க எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க. தம்பி வாங்க, எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனத்திற்காக, இந்த ஹீலிங் சென்டர் என்கிற தரிசனத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த இடத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து எல்லாரும் கரம் வைத்து ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கணும். ஒரு 5 நிமிடம் நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஹீலிங் சென்டருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது பரலோகம் திட்டமிட்டு பூமியிலே நிறைவேற்றுகிற காரியம். பரலோகத்தின் தேவன் கொடுத்த தரிசனம். பரலோகத்தில் இதற்கான காரியங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது பூமியிலே இந்த இடத்துல நிறைவேற போகிறது. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை எழுப்பின அருமையான தேவ ஊழியக்காரருக்காக உம்மை துதிக்கிறோம். அருமையான தம்பி ஜெர்சன் எடின்பரோவுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த தரிசனத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த தரிசனம் நிறைவேற நீர் கொடுத்த இடத்திற்காக உம்மை துதிக்கிறோம். இதை மனமுவந்து ஊழியத்திற்காய் கொடுத்த குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் கட்டி எழுப்ப போகிற ஹீலிங் சென்டருக்காக உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த இடத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த
பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக, ஆண்டவரை சுகமளிக்கிற மையம் எழும்பும்படியாக இதை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ திட்டம் சீக்கிரமாய் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை வேகமாய் கர்த்தர் செய்து முடித்து தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை நீ சந்தித்து விட்டீர், அதற்காய் நன்றி. எல்லா தேவைகளை கர்த்தரே பரலோகத்திலிருந்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்தில் இருந்து எல்லாம் வரும். கர்த்தரை லாபத்தை செய்து முடித்து தரப்போகிறேன். இந்த இடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த இடத்தில் இயேசுவின் நாமத்தில் சப்பானிகள் நடக்க போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் குருடர் பார்வை அடைய போகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே மரித்தோரும் எழுப்பப்பட போகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடக்க போகிறது. இயேசுவே மெய்யான ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை நிரூபிக்கிற இடமாய் நீர் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தம்பி கர்சனையும் ஆளுகைக்குள்ள ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் வழி நடத்துதலோடு எல்லாவற்றையும் செய்ய கிருபை தாரும். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் காட்டுவேன் என்ற வார்த்தையின்படி செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை குறித்த மகனுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பிளானை மோசேக்கு காண்பித்ததை போல ஆண்டவரை ஹீலிங் சென்டருடைய பிளானை மகனுக்கு காண்பிப்பீராக. நீ சொல்லுகிறபடி எல்லாம் செய்யப்படுவதாக. உம்முடைய நாமம் இந்த இடத்தில் மகிமைப்படுவதாக. அப்படியே செய்துவிட்டு அன்பிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you. ஆமென். அப்படியே நின்று கொள்ளுங்க. ஒரு பல்லவியை பாடின பிறகு தேவ செய்தியை கேட்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இப்பொழுது இயேசு இந்த இடத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் சுகம் பெறுவதற்கு ஒரு அற்புதம் தேவை. விடுதலை பெற ஒரு அற்புதம் தேவை. ஆசீர்வாதம் பெற ஒரு அற்புதம் தேவை. இயேசு இங்கே இருக்கிறதுனால அந்த அற்புதம் நடக்க போகிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள் இது. It is a miracle day for you. இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அவர் அற்புதம் செய்வதற்கு இங்கே வந்திருக்கிறார். அவர் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் இங்கே அற்புதம் நடைபெற்றது. என்னால் அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். ஜனங்களை பார்த்து மனதுருகுகிற ஒரு ஆண்டவர். இந்த ஜனங்கள் மெய்ப்பெண்ணெல்லாம் அந்த ஆடுகளைப் போல இருக்கிறாங்களே, தொய்ந்து போனவளா இருக்கிறார்களே என்று மனதுருகி அவர் அற்புதம் செய்தார். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், உங்கள் மேல மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். உங்களுடைய இருதயத்தின் வேதனையும் பாரமும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கமும் அவருக்கு தெரியும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர். அந்த அற்புதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வேத வசனத்தை சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க முன்னாலே ஒரு பல்லவியை பாட போகிறோம். அற்புதம் இயேசு கிறிஸ்து தான் செய்ய முடியும். மோகலாசர் அற்புதம் செய்ய முடியாது. ஜெர்சன் அற்புதம் செய்ய முடியாது. மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆனால் அற்புதம் செய்கிறவர் இயேசு. இயேசுவின் நாமத்தில் தான் அற்புதம் நடக்கிறது. என்னால் அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர். அவருடைய ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். மனிதர்களுக்காக பாவங்கள் சாபங்கள் நீங்க சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தின் வல்லமையில தான் அற்புதம். அதை நினைத்து வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை என்கிற அந்த பல்லவி எங்களோடு சேர்ந்து பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை கிறிஸ்துவின் ரத்தத்தினால்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, authority, power in the blood of the Lamb. There is power, power, authority, power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, authority, power in the blood of the Lamb. There is power, power, authority, power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அப்படியே கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே எனக்கு ஒரு சுகம் தாரும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும். இயேசு 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 அந்த பெயரை சொல்லி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும், இயேசுவே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். இயேசு 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 அந்த பெயரை சொல்ல 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 ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறாரு, அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறாரு. யார் யார் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறீர்களோ உங்கள் மீது இயேசுடைய பலத்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறாரு. இப்பொழுது இப்பொழுது ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை மைதானம் எங்கிலும் இறங்குகிறது. இயேசுவின் பெயரை சொல்லுகிற ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள். பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. இயேசுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பொல்லாத ஆவிகளால் நிற்க முடியவில்லை. ஆவிகள் தானாய் வெளியேறுகிறது. இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேற ஆரம்பிக்கிறது. வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. அவருடைய பிரசன்னம் இறங்க இறங்க விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. Thank you Jesus. ஹalleluya. உமக்கு நன்றி இயேசுவே. எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு அநேகர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கு நீங்கள் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். சில வசனங்களை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகர் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று
தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இயேசு செய்த ஒரு அற்புதம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுகிறான். அவன் திமிர்வாதக்காரன், படுக்கையில் இருக்கிறவன், எழும்பி நடக்க முடியாதவன், பாதிக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கிறவன். அவனை இயேசுவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள் சில நண்பர்கள். இயேசு கப்பர்நகூம் என்கிற தன்னுடைய பட்டணத்திற்கு வந்தார். அவர் ஊழிய செய்த நாட்களில் அதிகமாய் தங்கியிருந்த இடம் கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணம். அது கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். அங்கே இயேசு வந்தபோதுதான் இயேசு இங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு படுக்கையில் இருந்த திமிர்வாதக்காரனை சிலர் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக அவனை வைக்கிறார்கள். இயேசு அவனை பார்க்கிறார். கை கால்கள் முடக்கப்பட்ட நிலைமையில், அவனால் எழுந்து உட்கார முடியாது, எழுந்து நடக்க முடியாது, அப்படியே முடக்கப்பட்ட நிலைமையில் படுத்த படுக்கையில் அவன் இருக்கிறான். அவனை கொண்டு வந்தவர்கள் இயேசு அற்புதம் செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இயேசுவை பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசு 2 அற்புதங்களை அந்த மனிதனுக்கு செய்கிறார். ஒரே மனிதனுக்கு 2 விதமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. அந்த 2 அற்புதங்களை குறித்து தான் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இங்கே கூட அந்த 2 விதமான அற்புதங்களுக்கு தேவையானவர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சிலருக்கு ஒரு அற்புதம் தேவை, சிலருக்கு 2 அற்புதங்கள் தேவை. இந்த மகனுடைய வாழ்க்கையில் நடந்த 2 அற்புதங்களை நம்ம தியானித்தால் எங்கே நமக்கு அற்புதம் தேவை என்பதை விளங்கி கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவனை வைத்துவிட்டு ஜனங்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். அவனை கொண்டு வந்தவர்கள் இயேசுவினை எழும்பி நடக்க செய்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்திருந்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அவங்க கண்கூடாக பார்த்ததுனால தான் இவனுக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்று இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவனை வைத்திருக்கிறார்கள். அவன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்ட நிலைமையில் படுத்திருக்கிறான். ஆனால் இயேசுவனுடைய கண்கள் அவனை ஊடுருவி பார்க்கிறது. அவனுடைய சரீரத்தில் மாத்திரம் அவன் பாதிக்கப்பட்டவன் அல்ல, அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது காயப்பட்டிருக்கிறது. அவனுக்கு உள்ளேயும் ஒரு விடுதலை சுகம் தேவை, வெளியிலே சரீரத்திலும் ஒரு சுகம் தேவை என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அதனால தான் இயேசு அவனை பார்த்த உடனே முதலாவது சொல்லுகிறார், மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதுதான் இயேசு அவனுக்கு செய்த முதலாவது அற்புதம். அவனுடைய சரீரத்தை சுகமாக்குவதற்கு முன்பாக ஆண்டவனுடைய ஆத்மாவை குணமாக்குகிறார். வெளியில் இருக்கிற சரீரத்தின் வேதனை மாற்றுவதற்கு முன்பாக அவனுடைய ஆத்மாவில் இருக்கிற வியாதியை மாற்றி அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை அவனுடைய இருதயத்திலே உண்டாக்குகிறார். முதலாவது அற்புதம் அவனுடைய ஆத்மாவிலே ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் அவனை ஊடுருவி பார்த்து தான் அவனோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருந்தவர்கள் சிலர் பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார். சிலர் பாவத்தை அறிக்கை செய்தார்கள், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இந்த மனிதன் அப்படி ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் அவன் அப்படியே படுத்திருக்கிறான், இயேசுவை பார்க்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனை திடன்கொள். மகனே என்று அன்போடு அழைக்கிறார். நீ திடன்கொள் என்று தைரியப்படுத்துகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு ஏன் அவனுடைய பாவத்தை முதலாவது மன்னிக்கிறார்? அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவங்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் அந்த வியாதி அவனை தாக்கி அவனுடைய சரீரம் முடக்கப்பட்டிருப்பது என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆகவே அவனுடைய ஆத்மாவை சரிப்படுத்தாதபடி அவனுடைய சரீரத்தில் சுகம் உண்டாக முடியாது. அவனுடைய சரீரத்தில் ஒரு அற்புத சுகம் வேண்டுமானால் அவனுடைய ஆத்மாவிலே முதலாவது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும்.
அவருடைய ஆத்மா சுகமாக்கப்பட வேண்டும் என்பதை இயேசு அறிந்ததனால தான் முதலாவது அவருடைய ஆத்மாவை குணமாக்குகிறார். அவருடைய ஆத்மாவிலே ஒரு அற்புதம் செய்கிறார். பாவம் மன்னிப்பை அவனுக்கு அருளுகிறார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பாவ மன்னிப்பை அருள காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று சொல்லப்படுகிறது. இவன் பாவத்தை அறிக்கை செய்ததாக நம்ம பார்க்கவில்லை. படுத்த படுக்கையில் இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றிலும் ஆட்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவனை பார்த்து நேரடியாக மகனை திடன்கொள் என்று இந்த வார்த்தையை பேசுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை என்ன சொல்ல என்ன காரணம்? அவனுடைய இருதயத்தை ஆண்டவரை ஊடுருவி பார்க்கிறார். அவன் வெளியே சொல்லாவிட்டாலும் அவனுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு இருந்ததை இயேசு அறிந்தார். அவனுக்குள்ளே தன் பாவத்தை குறித்த உணர்வும் தன் பாவத்தை குறித்த வருத்தமும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அவனை பார்த்து நீ திடன்கொள் என்று தைரியப்படுத்த காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்னுடைய பாவத்தினால் தான் எனக்கு இந்த வியாதி வந்தது. அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் என்ன பாவம் செய்தான், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். இப்பொழுது அவன் பாதிக்கப்பட்டிருப்பது அவனுக்கு தெரியும். இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு பக்கம் ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் என் வாழ்க்கை இவருக்கு தெரியுமே, என் ரகசியம் இவருக்கு தெரியுமே, நான் செய்த பாவம் இவருக்கு தெரியுமே. இவன் பாவம் செய்த மனிதன், இவனை குணமாக்க முடியாது, கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ என்கிற பயம். தன் பாவத்தை குறித்த உணர்வும் அவனுக்குள்ளே இருந்தது. நான் பாவம் செய்து விட்டேன், அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வருத்தமும் உள்ளத்தில் இருந்தது. இவர் நம்மை குணமாக்க மாட்டாரோ, பாவத்தை வெளிப்படுத்தி சொல்லிவிடுவாரோ என்ற பயமும் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே தான் இயேசு அவனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்துவிட்டு சொல்லுகிறார், மகனே என்று அன்போடு அழைக்கிறார். மை சன், பி ஆஃப் குட் சியர், நீ பயப்படாதே, நான் உன்னை புறமே தள்ள மாட்டேன். ஆகவே தான் மகனே என்று அன்போடு கூட அழைத்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை முதலாவது சொல்லுகிறார். அவனுடைய இருதயம் குணமாக்கப்படுகிறது, அவனுடைய ஆத்மா சுகமாக்கப்படுகிறது. அந்த பாவ உணர்வு அவனை விட்டு விலகுகிறது. பாவத்தின் நிமித்தம் அந்த பயம் அவனை விட்டு விலகுகிறது. பாவத்திற்கு இவர் தண்டனை கொடுத்து விடுவாரோ, பாவத்திற்கு என்னை சபித்து விடுவாரோ, பாவத்தின் நிமித்தம் என்னை கொண்டு போங்கள் என்று சொல்லிவிடுவாரோ என்று பயத்தோடு வந்தவனுக்கு இயேசுடைய அன்பு ஒரு பெரிய ஒரு சுகத்தை அவனுடைய ஆத்மாவிலே கொண்டு வந்தது. அவனுடைய ஆத்மா சுகமாக்கப்பட்ட பிறகுதான் சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுடைய கண்கள் உங்களை ஊடுருவி பார்க்கிறது. சிலர் வெளியில் உள்ள பிரச்சனையை சொல்லுகிறீர்கள், என் சரீரத்தில் இந்த வியாதி, எனக்கு இந்த நோய் வந்துவிட்டது, என் குழந்தைக்கு இந்த வியாதி வந்துவிட்டது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, கடன் பிரச்சனை வந்துவிட்டது, வேலையில் பிரச்சனை வந்துவிட்டது, ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்து வெளியிலே உள்ள காரியத்தை சொல்லுகிறீர்கள். இயேசுடைய கண்கள் உங்களை ஊடுருவி பார்க்கிறது, உடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறது. பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிற காரியம், பாவத்தின் நிமித்தமாய் அடிமைப்பட்டிருக்கிற காரியம், பாவத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்திருக்கிற காரியம், அதை ஆண்டவர் ஊடுருவி பார்க்கிறார். அவர் பார்த்துவிட்டு நீ பாவி என்று புறம்பே தள்ளி விடுவது இல்லை. ஆண்டவர் மன்னித்து இரக்கம் செய்கிற ஒரு தேவன். முதலாவது உங்களுடைய இருதயத்தில் ஒரு சுகம் தேவை, உங்களுடைய ஆத்மாவில் சுகம் தேவை, ஒரு அற்புதம் தேவை என்றுதான் ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை உங்களுடைய ஆத்மாவில் செய்ய விரும்புகிறார். இவனுக்கு ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை அங்குதான் செய்தார். ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த சபை போதகர் ஒரு வீட்டில் வியாதியோடு ஒரு வயசான ஐயா படுத்திருக்கிறாங்க. அவங்களால நடந்து கூட்டத்துக்கு வர முடியாது. வீட்டில் போய் ஜெபிச்சுட்டு வரலாமான்னு கேட்டார்கள். சரி, நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறாங்க, போயிட்டு வரலையா, வயதானவங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு அந்த ஆத்மாவை சந்திக்க விருப்பம்தான், நான் வருகிறேன் என்று கூட போனேன். அந்த வீட்டில் படுத்த படுக்கையில் இருந்த அந்த தகப்பனார் எங்களை கண்டவுடன் மெதுவாக எழுந்து அமர்ந்தார். மற்றவர்கள் அதுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அவர் அமர்ந்து உட்கார்ந்தார். நான் அவரை பார்த்தபோது அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் தானே பரலோகத்துக்கு போக முடியும். அவருடைய ஆத்மாவுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால் அவரோடு அதை குறித்து பேசும்படி நான் ஏவப்பட்டேன். ஆகவே இதே மத்தேயு 9 அதிகாரம் இந்த சம்பவத்தை வேதத்திலிருந்து வாசித்தேன்.
வாசித்த அந்த ஐயாவை பார்த்து கேட்டேன், ஐயா, இயேசு இந்த மனிதனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். உங்களை பார்த்து என்றைக்காவது ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மகனே அப்படின்னு இயேசு என்றைக்காவது உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டேன். உடனே ஒரு பதில் சொன்னார் பாருங்க, பாவல நான் ஒன்றும் செய்யலை ஐயா, நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் அடுத்த ஆள் சொத்தையா எடுத்தேன், ஏதோ நான் உண்டு என் வேலை உண்டு, சர்ச்சுக்கு போவேன் வருவேன், யார் வம்புக்கு போக மாட்டேன், நான் பாவெல்லாம் ஒன்று செய்யவில்லை என்று சொன்னார் பாருங்கள். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? தன் பாவத்தை உணர்ந்தால்தான் ரட்சிப்பை, அந்த உள்ளான சுகத்தை பெற முடியும். அவர் தன் பாவி என்பதையே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கிறார். ஒரு நிமிடம் நான் தடுமாறி போனேன். ஆண்டவரை பார்த்து இருதயத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே இவர் பாவமே செய்யலைன்னு சொல்லுகிறாரே, நான் அடுத்து என்ன சொல்லுவது? அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட நான் என்ன சொல்லுவது? ஆவியானவர் உடனே சொன்னார், மார்க் 7ஆம் அதிகாரம் நீ 21ஆம் வசனத்தை இந்த வாசித்து காண்பி என்று சொன்னார். உடனே சொன்னேன், நான் இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறையான்னு சொல்லி வசனத்தை திருப்பி மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், பெருமைகள், சண்டைகள், மதிகேடுகள் இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டப்படுத்தும் என்று இயேசு சொல்லுந்த அந்த வசனத்தை வாசித்தேன். வெளியிலே நாம் அடுத்த ஆளை சொத்தை எடுப்பதும், கொலை செய்வதும், திருடுவது இது மாத்திரம் அல்ல, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற பாவங்கள் இயேசு சொன்னார். நான் அதை வாசித்து விட்டு, ஐயா இயேசு இப்படி நம்முடைய இருதயத்தை பற்றி சொல்லுகிறார், இதில் ஒரு பாவம் கூட உங்களிடத்தில் இல்லையா என்று சொன்ன பாருங்க. ஐயா நான் பாவியான மனிதன், இயேசு சொன்னபடி இந்த பாவெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது, ஆண்டவர் என்னை மன்னிக்க வேண்டும். உடனே ஒரு மன திரும்புதல் அவருக்குள்ளே உண்டானது. அவருடைய இருதயத்தை ஆவியானவர் உணர்த்தினார். அந்த பாவத்தை உணர்ந்து ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கினார். எனக்கு மன்னிப்பு வேண்டும், இயேசு என்னையும் மன்னிக்க வேண்டும். நான் என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்கிட்ட நீங்கள் சொன்ன பாவமெல்லாம் இருக்கிறது, எனக்காக சிலுவையிலே மரித்தேரை மன்னியுங்கள் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். சரியையா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்ல ஜெபம் பண்ணி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு உண்டா மகனே, மகளே? இந்த நிச்சயம் உனக்கு உண்டா? நீ பக்தியோடு இருப்பது உண்மைதான், நீ பக்தியோடு சர்ச்சுக்கு போவது உண்மைதான், பக்தியோடு காணிக்கை கொடுப்பது உண்மைதான். ஆனால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு என்றைக்காவது உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? இன்றைக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த மனிதன் தன் பாவத்தை உணர்ந்தான். ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தினால் தான் இந்த பாதிப்பு என்ற உணர்வு அவனுக்குள்ளே வந்ததனால தான் இயேசு அவனை மன்னித்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை முதலாவது உண்டாக்குகிறார். உங்களுடைய உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம் வர வேண்டுமானால், ஒரு சரீரத்தில் சுகம் வருவதனால் உள்ளத்தில் மெய்யான சமாதானம் வந்து விடாது. அது கொஞ்ச நேரம் இன்பமா சந்தோஷமாய் தெரியலாம், ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் வரும்பொழுதுதான் இருதயத்தில் ஒரு மெய்யான சமாதானம் உண்டாகும். ஒரு சமயம் தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு கூட்டம் இதே மாதிரி அப்பொழுது 3 நாட்கள் நடைபெற்றது. அந்த கூட்டம் முடிச்சுட்டு நான் வந்துவிட்டேன் கிராமத்திற்கு. ஒரு 4 நாட்கள் கழித்து ஒரு மனிதர் தூத்துக்குடியிலிருந்து என்னை பார்க்க வந்தார். நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்தேன். உங்களை பார்க்க தூத்துக்குடியிலேருந்து ஒரு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க, வர சொல்லுங்கள் என்று உட்கார வைத்து பேசினேன். நான் அவரை பார்த்ததே இல்லை, எனக்கும் அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை. என்ன பிரதர், என்ன காரியம் என்று கேட்டேன். நீங்கள் எங்கள் பட்டணத்தில் வந்து 4 நாளைக்கு முன்னால் கூட்டம் நடத்தினீங்கல்ல? ஆமாம். எனக்கு இந்த கிறிஸ்தவ கூட்டம் உங்களை மாதிரி பிரசங்க யாரெல்லாம் பிடிக்காது. நான் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் சண்டை போடுவேன், பிரச்சனை உண்டாக்குவேன், அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஆனால் இங்கே போதகர் வந்து, தம்பி என்னை கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விடுப்பா, மோகன்லாஸை பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் போதகரை விடுவதற்கு நான் வந்தேன். அங்கே அவரை இறக்கி விட்டு கூட்டம் நிறைய நின்றது. பின்னால் நின்று, என்ன இந்த ஆள் பேசுகிறா, இவ்வளோ பேர் வந்து உட்காந்து கேட்குறாங்க, என்ன தான் பேசுகிறாருன்னு கொஞ்ச நேரம் நின்று கேட்டேன். முழுவதில்லை, கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நான் போய்விட்டேன். எப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டேனோ,
என் நிம்மதியே போச்சு, என் சந்தோஷமே போச்சு, என்னால் தூங்க முடியல, ராத்திரி பகலாக என் மனது வாதிக்கிறது, நான் இன்னொரு பாவி, நீ ஒரு பாவி என்ற உணர்வு என்னை, என் ஆத்மா அப்படியே என்னை குற்றப்படுத்துகிறது, தூங்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, 4 நாளாக போராட்டம். சரி, அந்த பிரசங்கியாரை போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய மனசாட்சியை ஆவியானவர் தட்டி எழுப்பினார். நீ பாவத்தில் இருக்கிறாய், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த வார்த்தை அவரை தொடர்ந்து வேத வசனம் துரத்தி கொண்டிருந்தது. அதனால் அவரால் தூங்க முடியவில்லை. நான் அவரோடு பேச ஆரம்பித்தேன். ஆவியானவர் பாவத்தை உணர்த்த ஆரம்பித்து விட்டார். நான் கேட்டேன், அப்படி என்ன பாவம் செய்தீங்க என்பதாய். நான் செய்யாத பாவமே இல்லை ஐயா, குடிச்சிட்டு வந்து மனைவி அடித்து வேதனைப்படுத்துவேன், பிள்ளைகள்லாம் பயந்து நடுங்குவாங்க, வீட்டில் ஒரு மிருகத்தை போல நடந்தேன், நான் சர்ச்சுக்கு போனால் கூட கமிட்டியில் வேறு என்ன வச்சுருக்கிறாங்க, நான் போனால் சண்டை போடுறதுக்கு தான் போவேன், நான் போனால் பிரச்சனை உண்டாக்குவேன், சத்தம் போடுவேன், சண்டை போடுவேன், ஒருத்தர் என்னை கேட்க முடியாது, ரவுடி மாதிரி என் வாழ்க்கை. அப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். யாருக்கும் அடங்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், கண்டதை பேசிடுவேன், துன்மார்க்கமாக நான் இருந்துட்டேன். இப்போ அந்த 4 நாளாக என் நிம்மதியே போச்சு. என் மனசாட்சி என்னை அப்படியே குற்றப்படுத்தி நீங்கள் பேசின அந்த வார்த்தை என்னை அப்படியே தொலைத்து கொண்டு இருக்கிறது என்பதாக, எனக்கு சமாதானம் வேணும் என்பதாய் வந்தார். சமாதானம் இது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் சொன்னேன், வேத வசனத்திலிருந்து எடுத்து சொல்லி, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து சமாதானம் தருகிறவர். உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் மன்னித்து உங்களுக்கு சமாதானம் தருவார் என்பதாய் சொல்லி ஜெபம் பண்ணலாமா என்று சொன்னேன். சரியா என்று 2 பேரும் முழங்கால் படியிட்டோம். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் ஜெபிக்கிறேன் என்பதாய். அவர் சொன்னார், எனக்கு ஜெபிக்கெல்லாம் தெரியாதுங்க என்று சொன்னார். கிறிஸ்தவர் தான். அவர் சொன்னார், எனக்கு ஜெபிக்கெல்லாம் தெரியாதுன்னார். இப்போ என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் குடிச்சிட்டு வந்தேன், மனைவி அடித்தேன், பிள்ளைகளை கூட பயப்படுத்தினேன், சர்ச்சில் போய் ரவுடித்தனம் பண்ணேன், துன்மார்க்கமாக நடந்தேன்னு சொன்னீங்கல்ல, அது அப்படியே இயேசுகிட்ட சொல்லுங்கள். இப்போ இங்கே இயேசு இருக்கிறார். நம்ம 2 பேருக்கு மத்தியில் 3ஆவதாக இயேசுங்க இருக்கிறார். கண்களை மூடி, இயேசுவே அப்படின்னு உங்களுடைய பாவத்தை அப்படியே நீங்கள் சொன்னதை அப்படியே இயேசுகிட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான், இவ்வளோதான் ஜெபம்னு சொன்னேன். சரியான்னு கண்களை மூடினார். இயேசுவே நீ ஆரம்பித்தார் பாருங்க, உள்ளம் உடைந்து அழ ஆரம்பித்தார். ஏங்கி ஏங்கி அழுதார். பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். கண்ணீரோடு ஜெபிக்கிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபமே பண்ண தெரியாதுன்னு சொன்னவர் அழுது ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 10 நிமிஷம் கழிந்தது. திடீரென்று ஜெபம் நின்று விட்டது பாதியில். என்னடா அது பாதியில் நின்றுட்டேன்னு, ஜெபம் முடியலேன்னு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். அவரை 2 கண்கள் கண்ணீர் வடிந்து சட்டையெல்லாம் நனைந்திருக்கிறது. அவர் என்ன பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்லுகிறார், நான் வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான பாவத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அந்த மாதிரி பாவத்தெல்லாம் உணர்த்துகிறார். அதை சொல்லவே அருவருப்பானது, அதனால தான் நான் தடுமாறுகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வாயினால் சொல்ல வேண்டாம், இருதயத்தில் இயேசுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை செய்தேன், இப்படி நடந்த என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நாவினால் வெளியே சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னோடனே சரி என்னுடைய கண்ணை மூடி திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். அழுது கண்ணீர் வடித்து 1/2 மணி நேரம் ஜெபித்தார். அதன் பிறகு நான் அவருக்காக ஜெபித்து முடித்த போது அவருடைய முக ரூபமே மாறி இருந்தது. பிரகாசமாய் மலர்ந்த முகத்தோடு எழும்பி, என் பாரமெல்லாம் போய்விட்டது, நான் அப்படியே லகுவாய் உணர்கிறேன், என் உள்ளத்தில் பெரிய சமாதானம் வந்து விட்டது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய இருதயம் சுகமாக்கப்பட்டது. அவருடைய இருதயத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். வியாதி கூட ஆஸ்பத்திரியில் போனால் கூட சுகம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இருதயத்தை சுகமாக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவை தவிர இந்த உலகத்தில் ஒருவராலும் கூடாது. அவர் ஒருவர் தான் பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கி மெய் சமாதானத்தை கொடுக்க முடியும். இங்கே யாரோ ஒருவர் உள்ளத்தில் பாவத்தினால் உண்டான தழும்புகளோட, பாவத்தினால் உண்டான பாதிப்போட வந்திருக்கிறீங்க. மனசாட்சி வாதிக்கிறது, மனசாட்சி குற்றப்படுத்துகிறது, வெளியிலே சந்தோஷமாய் காணப்படுகிறீர்கள், இருதயத்திலேயோ அந்த பாவம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது.
உங்களுடைய இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு சமயம் ஒரு சகோதரனை பார்க்க வந்தபோது சொன்னார், ஐயா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்பதாய். எந்த பாவத்தையும் மன்னிக்க இயேசுவால முடியும், என்ன காரியம் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், என் தாயாரை நான் கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், என் தாயாரை நான் கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறேன், என் மனைவி பேச்சை கேட்டு என் தாயாரை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியாக்கி எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். என் நிமித்தம் என் தாயார் கண்ணீர் விட்டு அழுதார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு அந்த பாவம் என்னை துரத்துகிறது, என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது, நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன். நான் சொன்னேன், உங்கள் தாயாரிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க, அவங்க மன்னிச்சிருவாங்க. ஒரு தாய் தானே, அவங்கள்ட்ட நீங்கள் பாவத்தை சொல்லி அறிக்கை செய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, அவங்களை துக்கப்படுத்திட்டு என்னை கேளுங்க என்பதாய் சொன்னேன். அவர் சொன்னார், அதுதாயா எனக்கு பிரச்சனை, இப்பொழுது என் தாய் உயிரோடு இல்லை, என் தாயினிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு என் தாய் உயிரோடு இல்லை. நான் உணர்கிறேன், இப்பொழுது என் தாயை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டேன், என் தாயை கேவலப்படுத்தி விட்டேன், என் மனைவியின் பேச்சை கேட்டு என் தாயாரை நான் காயப்படுத்தி விட்டேன், அவமானப்படுத்தி விட்டேன். இப்ப அந்த பாவத்தை நான் உணர்கிறேன். நான் யாரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பாரு? என் தாய் மரித்து விட்டார்கள், என்னை நினைத்து துக்கப்பட்டு மரித்து விட்டார்கள். அந்த பாவம் என்னை துரத்துகிறது, தூங்க முடியவில்லை. பாவம் பயங்கரமானது. கொலை செய்யணும்னு அவசியம் இல்லை. கொலை செய்கிறவங்க அவங்க தான் பெரிய பாவி நினைக்காதங்க. உங்களுடைய வார்த்தையினாலே ஒருத்தர் காயப்படுத்துவது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே மனைவியை வேதனைப்படுத்துவது, புருஷனுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது, பிள்ளைகளுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவரை அடிமை போல நடத்துவது, இன்னொருவரை வேதனைப்பட்டு துக்கப்படுத்துவது, சொந்த பெற்றோரை காயப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைப்பது, அந்த பாவம் உங்களை துரத்தும், உங்களுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். பாவம் பயங்கரமானது. அதில் சின்ன பாவம் பெரிய பாவம் இந்த வித்தியாசம் கிடையாது. பாவம் பாவமே. இந்த பாவம் உங்களை துரத்தும். நான் பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இதை அறிந்த ஒருவர் இயேசு. அவர்கிட்ட போய் விழுங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து அழுங்க. என் தாயை நான் இவ்வளவு துக்கப்படுத்திட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று. எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஏதோ ஒரு பாவம் துரத்தி கொண்டு இருக்கிறது, உங்களுடைய மனசாட்சியை வாதிக்கிறது. இந்த வியாதிக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுதானோ என்று கலங்குகிறீர்கள். இதுக்கு ஒரு முடிவு உண்டா? உண்டு. ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், எந்த பாவமாயிருந்தால் அதை மன்னிப்பதற்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் என்று உணர்ந்தாலும், எத்தனை ஆண்டு காலம் உடைய வாழ்க்கையை துரைத்து கொண்டிருந்தாலும், அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். பாவத்தின் அந்த வேரை எடுத்து போடுகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரே மன்னியோன்னு கேளுங்க, இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடுன்னு கேளுங்க. இயேசு மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறவர். இந்த பாவத்தை விட முடியலையே, இந்த பாவனை தெரிந்து விட முடியலையே அப்படின்னு ஏங்குகிறீர்களா? உங்களால் முடியாது. இயேசுவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு விடுதலை. 38 வருஷம் ஒரு சகோதரன் குடிகாரனாய் இருந்தார். 38 வருஷம் குடித்து தினசரி குடி, ஒரு மிருகத்தை போன்ற ஒரு வாழ்க்கை. மனைவி எல்லாம் கெஞ்சி பார்த்தாங்க, விட்டுருங்க, இனி என்னால் விட முடியாது, 38 வருஷம் குடிச்சிட்டேன், அது இல்லாமல் இருக்க முடியாது, பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகி விடுகிறேன், அதை நிறுத்த நினைச்சாலே மென்டல்ல பாதிக்கப்பட்டு பைத்தியம்காரனாய் மாறி விடுகிறேன், என்ன செய்வது? முடியலை. பாவனை தெரியுது, விட முடியலை. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த நிகழ்ச்சியை பாருங்க, இந்த ஊழியக்காரோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி டிவிக்கு முன்னால் உட்கார வச்சாங்க. கவனமாக இந்த பிரசங்கத்தை கேட்டார். நான் இதில் ஜெபம் நடத்தும் போது கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். ஒரே நாள் சில நிமிட ஜெபம், அந்த குடி பழக்கம் என்கிற பாவத்தின் வேர் அறுக்கப்பட்டது.
அதன் பிறகு அந்த சிந்தை அவருக்கு இல்லை என்று சொல்லுகிறார். குடிக்கணுன்ற எண்ணமே வரவில்லை. என்னை பார்த்தால் எனக்கே ஆச்சரியம், எப்படி இந்த பாவத்தை விட முடிந்தது? இயேசுவாலே முடியும், உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதுதான் இயேசு செய்கிற முதலாவது அற்புதம். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிறார், மகனே, நான் உன்னை தண்டிப்பதில்லை, உன்னை குற்றப்படுத்தி அனுப்ப மாட்டேன், உன்னை மன்னிக்கிறேன். ஆண்டவர் முதலாவது ஒரு அற்புதம் செய்தார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனுடைய சரீரத்தை குணமாக்குகிறார். அவனுடைய ஆத்மாவில் சுகம் வந்த பிறகு அவனுடைய சரீரம் குணமாக்கப்படுகிறது. உங்களுடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வந்துவிட்டால் சரீரத்தை சுகமாக்குவது, பெற்றுக்கொள்வது சுலபம். அதனால் தான் ஆண்டவர் அதன் பிறகுதான் சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. உடனே எழும்புகிறான். நடக்க முடியாது, கை காலெல்லாம் முடக்கப்பட்டிருக்குது, எப்படி நடக்க முடியும்? இயேசுடைய ஒரு வார்த்தை ஒரு அற்புத மாற்றத்தை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறார். இன்றைக்கு அதே இயேசு தான் உங்கள் மத்தியில் இங்கே வந்திருக்கிறான். என் மகனை, எழுந்திரு. நோயில படுத்து நோயின் நிமித்தமாய் நீ வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிறாயா? இன்றைக்கோட இந்த வியாதிக்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் நோய்க்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் பாதிப்புகளுக்கு ஒரு முடிவு, இன்றைக்கோடு உன் துக்கத்திற்கு ஒரு முடிவு, இதுவரைக்கும் உன்னை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருந்த வேதனைகளுக்கு ஒரு முடிவு. எழுந்திரு, இனி உன் வாழ்க்கை மாறுகிறது. இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம், இனி உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றம். அதற்குத்தான் ஒரு அற்புதம் செய்ய உங்களை இந்த இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் அங்க வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை என்று தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய வந்திருக்கிறார். எப்படி அதை பெற்றுக்கொள்வது? வேதம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு அவன் முதலாவது அவளை பார்க்கிறார். அவரை கொண்டு வந்து முன்னால வைக்கிறாங்க. இவங்க எது கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன இருதயத்தோடு வந்திருக்கிறாங்கன்னு அப்படி ஆண்டவர் பார்க்கிறார். சோதிக்க வந்திருக்கிறாங்களா? குணமாக்க முடியுமா, இவனை சுகமாக்க முடியுமா, சுகமாக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்க வந்திருக்கிறாங்களா? எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு இயேசு பார்க்கிறார். அவங்க அதுக்கு கொண்டு வரல, விசுவாசத்தோட இயேசு அவனை குணமாக்கிடுவாரு, அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், விசுவாசத்தோடு கொண்டு வந்தாங்க. அந்த விசுவாசத்தை கண்டபோது தான் இயேசுவை அற்புதம் செய்ய அந்த விசுவாசம் தூண்டுகிறது. உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். மத்தேயு 9:27 முதல் 29 வரை வாசித்தீங்கன்னா, 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இயேசு அமைதியா போய்கொண்டே இருக்கிறார். சில சமயம் நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் கேளாதோர் போல காணப்படுவார். ஆனால் உங்களை துக்கப்படுத்துவதற்கு அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, அந்த விசுவாசத்தை வைத்து தான் அற்புதம் செய்ய முடியும். தெருவில் கூப்பிடுறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும். ஆண்டவர் அமைதியாக போய்கொண்டே இருக்கிறார். சீசர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன இயேசு அமைதியாக போகிறார், பாவம் 2 குருடர்கள் கூப்பிடுறாங்க, ஆனால் அங்கே மட்டும் ஒரு குருடன் கூப்பிட்ட உடனே அற்புதம் செய்தார், எங்க அமைதியாக போகிறாரே அப்படின்னு கேட்டால், அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வீட்டுக்குள்ளே அங்கே வந்துட்டாங்க. இயேசுக்கு தெரியும் அவங்க தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்கள்ட்ட பேசுகிறார். இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that I can heal you? நீங்க விசுவாசிக்கிறீங்களா நான் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்னு என் வல்லமை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கேள்வி கேட்டான். அவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உடனே பார்வை அடைந்தார்கள். அப்ப ஆண்டவர் எதை வைத்து அற்புதம் செய்கிறார்? உங்கள் விசுவாசத்தை வைத்து, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசத்தை வைத்து தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் மரித்தோரையும் எழுப்ப வல்லமை உள்ளவர். நாரி போன சரீரத்திற்களின் ஜீவனை கொடுக்க அவரால் முடியும். உங்கள் வியாதியை குணமாக்குவது அவருக்கு மிக சுலபமான காரியம். ஒரு வினாடியிலே குணமாக்கிவிட முடியும். ஒரு நொடி பொழுதிலே நோயை மறைய செய்ய முடியும். அவருக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? இப்ப உங்களை பார்த்து கேட்கிறார், மகனை நீ விசுவாசிக்கிறாயா? மகளை நீ விசுவாசிக்கிறாயா? என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார்.
இயேசுவே, நீர் என்னை குணமாக்க முடியும், என் பிரச்சனையை மாற்ற முடியும், என் குழந்தைக்கு அற்புதம் செய்ய முடியும், என் கணவரை குணமாக்க முடியும், எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியும், கடன் பிரச்சனை மாற்ற முடியும். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அதான் கேட்கிறார், என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்க சொன்னா விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்க விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடணும், அப்போ அந்த அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்துருவன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட அப்படின்ன உடனே நடக்க முடியாம தானே ஆண்டவரை படுத்திருக்கேன் அப்படி சொல்லலை. அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தான். உடனே ஒரு வல்லமை சரீரத்தில் விடுதலையாவதை உணர்ந்தான். எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் இப்படி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ வீல் சேரில் ஒரு 3 பேரை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு முன்னால் வரிசையாக நிறுத்திட்டாங்க. பெருவியாதியஸ்தரை இப்படி தனியாக ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அவர் பிரசங்கம் முடித்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணினார். அப்போ இந்த வீல் சேரில் இருக்கிற 3 பேருக்காக ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னார், இயேசு உங்களை தொட்டு விட்டார், குணமாக்கி விட்டார், எளிமை நடங்க அப்படின்னு சொன்னார். வீல் சேரை விட்டு எளிமை நடங்கன்னு சொன்னார். ஒருவர் மெதுவாக கை எழும்பினாங்க, கால் எடுத்து வீல் சேரை விட்டு கீழே வச்சாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க, நடந்துட்டாங்க. நடந்த உடனே எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்தாங்க. இன்னொரு சகோதரி எழும்பினாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு சகோதரி உட்கார்ந்தே இருந்தாங்க. ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் உட்காந்துருங்க, எழும்புங்க, நடங்க, ஆண்டவர் குணமாக்கிட்டார்ல. சொன்னாங்க, நடக்க முடியாமல் தானே உட்கார்ந்துருக்கிறேன். இல்லை, அவங்க 2 பேர் நடக்கிறாங்களே, அவங்க நடக்கிறாங்க, என்னால் நடக்க முடியாது. அவங்க அந்த ஆண்டவர் கொடுத்த சுகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசத்தோடு சுதந்திரித்து கொள்ளவில்லை. ஆண்டவர் மந்திரவாதம் செய்கிற தேவன் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை வைத்து கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் இணையும் போது தான் அங்கே அற்புதம் நடக்கும். உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் தேவனுடைய வல்லமையை தூண்டி எழுப்பும். ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக தூண்டும். உங்களுடைய விசுவாசத்தை வைத்ததான ஒரு அற்புதம் செய்ய முடியும். 2 பேர் நடந்தாங்க, ஒருத்தர் நடக்கலைன்னா அவங்களுடைய அவிசுவாசம். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நான் ஒரு சமயம் கனடா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். டொரண்டோ பட்டணத்தில் 4 நாள் கூட்டம், 3 நாள் விடுதலை பெருவிழா, இதெல்லாம் நடந்தது சுகமளிக்கிற கூட்டமாய். 4வது நாள் சர்ச்சில் ஒரு ஆராதனையாக, அதை ஒரு ஆசீர்வாத பிளஸிங் ஆராதனையாக வைத்திருந்தார்கள். அந்த இடமெல்லாம் நிரம்பி வழிந்து ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள். நான் பிரசங்க ஆரம்பிச்சிட்டேன். பிரசங்க நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு சகோதரி வீல் சேரில் தன் கணவரை வைத்து தள்ளி கொண்டு வந்தார்கள். சர்ச்சை நிரம்பி இருக்கிறது, பிரசங்கம் பாதி நடந்திருக்கிறது. அவங்க இடையில தான் வந்தார்கள். அவங்க கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி. அவங்க நெற்றியில் அந்த அடையாளத்தை மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அவங்க இது மாதிரி கூட்டம் நடக்கிறத கேள்விப்பட்டு வீல் சேரில் இருந்த தன் கணவரை இயேசு குணமாக்கணும்னு இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்து சேர பிந்தி விட்டார். அவருக்கு போன் கேன்சர், அவருடைய எலும்பில் கேன்சர் வந்து கனடாவில் உள்ள பெரிய அந்த ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க, இனி அவர் நடக்க முடியாத, வாழ்நாள் முழுது வீல் சேரில் தான், எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாரோ தெரியாதுன்னு சொல்லி வீல் சேரில் வைத்து தான் அந்த சகோதரி அவர் எங்கே அழைச்சிட்டு போவாங்க. அவரால் எழும்ப முடியாத, நடக்க முடியாது. இது மாதிரி இயேசு அற்புதம் செய்கிறார், இது மாதிரி கூட்டம் நடக்குன்னு யாரோ சொன்னதுனால தன் கணவரை அழைத்து கொண்டு அந்த வீல் சேரில் வைத்து தள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்தவங்க நேராக முன்னால் வந்தாங்க. ஒருத்தர் இடம் கொடுத்த உடனே 3 வரிசையில் பாவம் இடம் கொடுத்தாங்க உட்காருங்க. அந்த சகோதரி உட்கார்ந்து கொண்டாங்க. அந்த கணவர் வீல் சேரில் உட்கார்ந்துருந்தார். பிரசங்கத்தை கவனமாக இந்த சகோதரி கேட்டாங்க. இயேசுவை பற்றியும் அவருடைய வல்லமை பற்றியும் அவருடைய அற்புதத்தை பற்றி சொல்ல சொல்ல அந்த சகோதரி கவனமாக கேட்டார்கள். ஜெப நேரம் வந்தது. நான் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது, இயேசுவை கூப்பிடுங்க, விசுவாசிங்க, இயேசு அற்புதம் செய்வார் என்று இந்த சகோதரி கண்ணீரோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. நான் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த பொதுவாக திடீரென்று ஆவியானவர் பேசினார். நான் இந்த மகளுடைய கண்ணீரை கண்டேன், அவருடைய கணவரை நான் குணமாக்கினேன், எழும்பி நடக்க சொல்லுன்னு சொன்னார். நான் மேடையில் இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபோது நான் கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த சகோதரி கண்களில் கண்ணீரோடு இயேசுவை நோக்கி செபிக்கிறாங்க தன் கணவருக்காக. ஒரு கண்ணீரோட விசுவாசத்தோடைய கணவரை குணமாக்கி இயேசுவேன்னு சொல்லி அந்த கணவர் அப்படியே தலை கொண்டு அமர்ந்திருக்கிறார்.
ஆண்டவர் சொல்றார் எளிமை நடக்க சொல்ல அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவரே நடக்கலாம் என்ன பண்ணுறது? நான் சொல்லிடுவேன். அவங்க நடக்கலைன்னா அது மேடையிலேருந்து சொல்ல சொல்கிறீங்க, எல்லாருக்கும் மத்தியில் சொல்ல சொல்கிறீங்க. இல்லை, நான் அந்த மகளுடைய கண்ணீரை கண்டேன், அவள் என் சமூகத்தில் வடித்த கண்ணீரை பார், நான் அவள் நிமித்தம் குணமாக்கிட்ட, எளிமை நடக்க சொல் என்று சொன்னார். 2வது முறை ஆண்டவர் சொன்னாரா, அப்பவுமே எனக்கு ஒரு தயக்கம். அப்போ நான் பார்க்கிறேன், ஏன்னா அவர் தலை குனிந்து உட்கார்ந்துருக்கிறார், அவர் ஜெபித்த மாதிரி தெரியல. அந்த சகோதரனுடைய கண்ணீர் விசுவாச ஜெபம். அப்போ நான் சொன்னேன், அந்த நேரத்தில் ஆவியானுடைய ஒரு அபிஷேகம் வந்த உடனே எனக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த வரம் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் சொல்லிட்டார் நடந்துட்டுன்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தால் சகோதரனை எழும்பி நடங்க, இயேசு உங்களை குணமாக்கிட்டதா சொல்லுகிறான்னு. அவர் அப்படியே என்னை பார்த்தாரு. அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், கிறிஸ்தவ கூட்டமே போனதில்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் நடக்குன்னு தெரியும். அவர் என்ன பார்த்தார் அப்படியே. நான் சொல்ல எழும்பி நடங்க, இயேசு குணமாக்கிட்டார், எழும்பி நடங்கன்னு சொல்கிறேன். அவங்க மனைவி டக்குன்னு கவனிச்சாங்க, என்ன அவங்க தானே சின்சியராக ஜெபிச்சாங்க. தன் கணவருடைய கையை பிடித்து இயேசு உங்களை சுகமாக்கிட்டாராம், எழும்புங்க நடங்கன்னு நடக்க ஆரம்பித்து விட்டார். அவ்வளோதான். அந்த சகோதரனுடைய விசுவாசம், தன் கணவருக்காக வடித்த கண்ணீர் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அது கடைசி நாள் கூட்டம். அந்த இரவு நான் அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன். 1 வருஷம் கழித்து அடுத்த வருஷம் நான் போயிருந்த போது அதே சபையில் கூட்டத்துக்கு போயிருந்த ஒரு ஹாலில் நடைபெற்றார். கூட்டெல்லாம் முடிஞ்சது. ஒருத்தர் நல்ல கோட்டு சூட் போட்டு டிப்டாப்பாக வந்து எனக்கு கை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்னார். பிரைஸ் தி லார்ட். என்னை தெரியுதான்னாரு. இல்லையே பிரதர் தெரியலையே அப்படின்னு சொன்னேன். போன வருஷம் வீல் சேரில் ஒரு ஆள் வந்தார்ல, ஆமாம் அதான் நான் சுகமாகி இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், நல்ல சுகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆஸ்பத்திரி கொண்டு போனால் டாக்டர்ஸ் வந்து அவங்களால நம்ப முடியல, எங்கே போச்சு கேன்சர், நம்ப முடியல. நான் கேன்சர் இல்லைன்னு நாங்கள் இப்போ சர்டிஃபிகேட் தரமாட்டோம். ஏன் 3 வருஷம் அவரை வாட்ச் பண்ணுவோம். 3 வருஷமே இல்லைன்னா தான் முற்றிலும் கேன்சர் சுகமாச்சுன்னு நாங்கள் ரிப்போர்ட் தருவோம். அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர் நல்ல சுகத்தோட ஆண்டவர் அவரை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கும் அதே இயேசு இங்கே வந்திருக்கிறார். அதே இயேசு தான் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய நோய்களை நீக்குவார், கட்டுகளை அறுப்பார், விடுதலை தருவார். இன்றைக்கு 2 அற்புதம் நடக்க போகிறது. ஒன்று உங்களுடைய ஆத்மாவிலே நடைபெற வேண்டிய அற்புதம், இன்னொன்று உங்களுடைய சரீரத்தில் நடைபெற வேண்டிய அற்புதம். சிலருக்கு ஆவியில் அற்புதம் தேவை. பயம், எப்பொழுதும் பயம், டிப்ரெஷன், மன அழுத்தம், கலக்கம், அந்த மாதிரி குழப்பம், இந்த மாதிரி ஆவியிலே கூட சிலருக்கு ஒரு சுகம் தேவையாயிருக்கிறது. ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இப்பொழுது அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் பட்டணத்தில் ஒரு மனிதனுக்கு 2 அற்புதங்களை செய்தாரே, அதே இயேசுதான் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். இந்த ஹீலிங் சென்டர் கட்டப்படக்கூடிய இடத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். இது சுகமளிக்கிற ஒரு மையம். இங்க இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இங்கே வந்திருக்கிறார். அற்புதம் செய்கிற இயேசு வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக எழுந்து நிற்கிறோம். நல்ல கவனிங்க. இயேசு அற்புதம் செய்வது உண்மை. இன்றைக்கும் அற்புதத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். என் வாழ்க்கையில் நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவன். 14 வயசு வரைக்கும் ரொம்ப பக்தியாக இருந்தவன். இதே பாடியில் எங்களுடைய தகப்பனார் கடை வச்சிருந்தாங்க, பாத்திர வியாபாரம். சிங்காரமலை ஸ்கூல் வில்லிவாக்கத்தில் தான் நான் படித்து கொண்டிருந்த சமயம் இருதயம் பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாமல் நொண்டியாய் மரண படுக்கையில் இருந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க, இனி மருத்துவத்தால் ஒன்று செய்ய முடியாதுன்ற நிலைமை. அப்போ தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர், லூகாஸ் டிவிஎஸில் வேலை செய்கிற நண்பர், ஒரு அண்ணன் வந்து ஜெபம் பண்ணினார்கள். என் தாயாருடைய கண்ணீர், என் தாயாருடைய விசுவாசம், தேவன் அதை கனப்படுத்தினார். இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க என் தாயார். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி எனக்கு இயேசு அற்புதம் செய்தார். அந்த இயேசு தான் இங்கே வந்திருக்கிறார். இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? முதலாவது 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்மை மன்னிப்பதற்காக நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு பரிகாரத்தை இயேசு உண்டாக்கினார்.
பணம் கொடுத்து பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியாது. தான தர்மம் செய்து பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கிவிட முடியாது. நீங்க பக்தியோடு அங்க போய் இங்க போய் உங்களை வருத்தி கொண்டு பாவத்துக்கு பரிகாரத்தை செய்துவிட முடியாது. பாவத்திற்காக மரித்த ஒரு இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாய் தன் இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். அதை விசுவாசித்து இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கணும், பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது, என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது, விடுதலை வேணும்னு கேட்டா இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய நோய்கள் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் கேன்சர், ஆஸ்துமா, இருதய வியாதி, உங்களுடைய ஸ்டமக் ப்ராப்ளம், எந்த வியாதியா இருந்தாலும் அதை சிலுவையிலே சுமந்தார். நம்மை வேதனைப்படுத்துகிற சரீரத்தை வேதனைப்படுத்துகிற அத்தனை நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார். அதற்காக அவருடைய கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், சரீரத்தை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். நம்மை குணமாக்க தன்னை சிலுவையில் அர்ப்பணித்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கு அவருடைய கரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரத்திலே தழும்புகள் உண்டு. அவருடைய தழும்புகளால் உங்களை தொடுவார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடும். இன்றைக்கு அவருடைய தொடுதலை உணரப் போகிறீர்கள். நான் மரணப்படுக்கையில் இருந்தபோது அந்த கிறிஸ்தவ நண்பர் எனக்காய் ஜெபித்த போது நான் அவர் ஜெபிக்கிறதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு அந்த அறைக்குள்ளே வந்தார். அவர் வந்து என் படுக்கையின் அருகிலே நின்றார். என்னாலே உணர முடிந்தது. இயேசுவை தொடும் என்று ஜெபித்த போது ஒரு கரம் என்னை தொட்டது. தெளிவாய் ஒரு மனுஷன் தொடுவதை போல ஒரு கரம் என்னை தொட்டது. இயேசுவின் கரம் தொட்ட உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லம் என் சரீரத்தில் இறங்கினது. செயலற்று கிடந்தேன், கால் செயல்பட ஆரம்பித்தது. உடனே நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு அவருடைய கரம் உங்களை தொட போகிறது. அவருடைய தொடுதலை உணர போகிறீர்கள். அவருடைய தொடுதலை உணர போகிறீர்கள். இயேசுடைய தழும்புள்ள கரம் தொட்ட உடனே வியாதி மறைந்துவிடும். அது கேன்சர் ஆயிருந்தாலும் மறைந்துவிடும், ஆர்த்தரைட்டிஸ் ஆயிருந்தாலும் மறைந்துவிடும், அது வாத வியாதி ஆயிருந்தாலும் மறைந்துவிடும், சகல வலிகளும் வேதனைகளும் நோய்களும் மறைந்துவிடும். ஒரே ஒரு தொடுதல். நீ கேளுங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க, உங்க தழும்புள்ள கரத்தினால என் குழந்தையை தொடுங்க. இயேசுவே, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, மனைவியை தொடுங்க. அவருடைய தொடுதலை உணர முடியும். இன்றைக்கு அவர் இங்கே உலாவுகிறார். இங்கே தான் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவே, என்னையும் தொடும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தொட போகிறார். தொட்டவுடனே உங்களுடைய நோய்கள் மறையும். அவர் தொட்டவுடனே உங்களுடைய கண்கள் புது கண்களாய் மாறும். அவர் தொட்டவுடனே உங்களுடைய காதுகள் திறக்கப்படும். அவர் தொட்டவுடனே நோய்கள் மறைந்துவிடும். உடனே ஒரு அற்புத சுகத்தை காண்பீர்கள். நடக்க முடியாதவங்க நடப்பீங்க, பார்க்க முடியாதவங்க பார்ப்பீங்க, கேட்க முடியாதவங்க கேட்பீங்க. ஒரே ஒரு தொடுதல். இன்றைக்கு உங்களை தொட போகிறார். அதுக்காக அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்கும் பொழுது உங்களுடைய பயத்தின் ஆவி விலகும், டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி விலகும், சத்தருடைய கட்டுகள் அறுக்கப்படும். ஒரு விடுதலை. உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்த இயேசு, அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிடம் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் வடிய தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் ரத்தம் வடிய தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, வாலிப தம்பி உனக்காக, வாலிப மகளே உனக்காக, உன் பாவங்களை நான் சுமந்து விட்டேன் மகனே, இனி நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? நான் உன்னை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். என் மகளே, உனக்காக நான் பாவத்தை சிலுவையிலே சுமந்து விட்டேன்.
நான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவள் இரக்கம் பெறுவார்கள். பாவத்தை அறிக்கையிடு. இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும். என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை. இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது. இந்த பாவம் என்னை அடிமைப்படுத்தி விட்டது. ஐயோ, என்னால் விட முடியவில்லையே, நிம்மதியாக இருக்க முடியவில்லையே. இயேசுவே, எனக்கு இந்த நிம்மதி வேண்டும், சமாதானம் வேண்டும், பாவத்தில் இந்த விடுதலை வேண்டும். உம்முடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும். இயேசுவே, என்னையும் மன்னியும். அன்றைக்கு அந்த சகோதரனை மன்னித்தீரே. மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீரே. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் செய்த பாவங்களை மன்னியும். உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, இருதயத்தை கழுவுங்க. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். என் பாவம் மன்னிக்கப்பட, என் உள்ளுக்குள்ள குற்ற மனசாட்சி மாற, இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற நான் விரும்புகிறேன். இதுவரை நான் ரட்சிக்கப்படவில்லை, இதுவரை இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதுவரை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். என் பாவம் மன்னிக்கப்படணும், விடுதலை வேணும். இன்றைக்கு முதலாக இந்த இயேசு கொடுக்கிற ரட்சிப்பு வேணும், பாவ மன்னிப்பு வேணும், விடுதலை வேண்டும். நீ சொல்லுகிறவர்கள் உடைய வலது கரத்தை உயர்த்துங்க. நிற்கிற இடத்திலே வலது கரத்தை உயர்த்துங்க. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க ரட்சிக்கப்படாதவர்கள், இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, இன்றைக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய வலது கரத்தை அப்படியே இருதயத்தில் வையுங்க. இருதயத்தில் வைத்து, இயேசுவே, என் இருதயத்தை கூட ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற பாவெல்லாம் மாற்றப்படணுமே. கோபம், எரிச்சல், இச்சைகள், வைராக்கியங்கள், பகைகள், சண்டைகள், ஐயோ பண ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், இந்த பாவத்தை எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. புது இருதயத்தை எனக்கு தாங்க. நிம்மதி, சமாதானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க. என்னால் இந்த பாவத்தை விட முடியல, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. 2 நிமிடம் தான் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உங்க ரத்தத்தினால கழுவுங்க. என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்க. உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். விடுதலை தாங்க இயேசுவே. இயேசுவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை கழுவும். இயேசுவே, விடுதலை தாரும். நீங்கள் ஜெபிக்க 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 இயேசுவுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை இருதயத்தை கழுவுகிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை விடுதலை கொடுக்கிறது. இயேசுவே, என் உள்ளத்திலே வாங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு அநேகர் ஜெபிக்கிறீர்கள். இயேசு உங்களை கவனித்து பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, திடன்கொள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன். மகனே, உன் கண்ணீரை கண்டேன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உனக்கு சமாதானம் ஆண்டவர் இன்றைக்கு அருளை செய்கிறார். சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே, என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, என் உள்ளத்தில் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. அப்படியே ஒரு நிமிஷம் சொன்னீங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். பெஞ்சமின் என்கிற சகோதரன், இவர் கிறிஸ்தவராக இருந்தும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற பாவங்களை செய்து சமாதானத்தை இழந்து உடைய சரீரத்தில் வியாதியோடு இந்த இடத்தில் வந்தீர்கள். இயேசு கிறிஸ்தவனிடத்தில் கண்ணீரோட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து, என் பாவமும் மன்னிக்கப்படுமா, எனக்கும் ஒரு சுகம் கிடைக்குமான்னு இருமனதோட ஆண்டவரிடத்தில் ஜெபித்தீர்கள். இயேசு உங்களுக்காக மனதுருகுகிறார். நீங்கள் மனம் திரும்பினபடியினால் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பின் சந்தோஷத்தை அருளி செய்கிறார். அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கட்டு இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. மரண பயம் உங்களை விட்டு விலகுகிறது. பெஞ்சமின், இனி பாவம் செய்யாதீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய ரத்தம் கழுவி மீட்டு கொண்ட அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி.
அண்ணாதுரை என்கிற பெயரை கர்த்தர் என் கண்முன்னால் நிறுத்துகிறார். சகோதரனே, நீங்கள் தூரத்தில், நீங்கள் பின்பக்கத்தில் நின்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறாரு. பாவத்தை விட முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசு கேட்டார். அவர் உங்கள் மீது மனது உருகி உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுதலை தருகிறார். இன்று முதல் உங்களுக்கு புது இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதுவரை நீங்கள் செய்த பாவங்களும் மற்றவர்களை தொந்தரவு பண்ணின, மற்றவர்களை வேதனைப்படுத்தின பாவ கிரியைகளும் உங்களை விட்டு மாறுகிறது. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த பாவ பழக்கம் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இனி உங்களால் மதுபானம் கடிக்க முடியாது. இனி போதை வஸ்துகளை பயன்படுத்த முடியாது. இயேசு புது இருதயத்தை தந்து விட்டார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திர, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரன் ஆண்டவரை துதிங்க. கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக, பாவத்தின் கட்டு அறுக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. தர்ஷனி என்கிற மகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் நிமித்தம் மனசாட்சி உன்னை வாதித்து என் பரிசுத்தத்தை நான் இழந்து விட்டேனே, என் வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதி வருமா என்று கண்ணீரோடு ஜெபமணின மகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் உன்னை கழுவி விட்டது. உனக்குள்ளே ஒரு தெய்வ சமாதானம் வந்து விட்டது. சந்தேகப்படாதே, அவருடைய ரத்தம் உன்னை கழுவினது. இயேசு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் உன்னோடு இருப்பேன். நீ என் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு, நான் உன்னை காத்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாவ கண்ணிகள் உன்னை சூழ்ந்திருக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதிலிருந்து நான் எப்படி விடுவிக்கப்பட முடியும்? நான் ஒப்பு கொடுத்தாலும் இந்த பாவ கட்டுகள் என் மீது இருக்கிறதே என்று அந்த கண்ணிகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. இனி அவர்கள் உன்னை நெருங்குவதே இல்லை. அந்த பொல்லாதவர்கள் விலகி போகிறார்கள். அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மகளே, உனக்கு விடுதலை. இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள். ஆண்டவர் இயேசு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்தோணி ராஜ், மொழிபெயர் ஆண்டனி ராஜ். சிலர் அந்தோணி என்று கூப்பிடுகிறார்கள், சிலர் ராஜ் என்று கூப்பிடுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, இயேசு கிறிஸ்து தான் இந்த கூட்டத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தார். உன் பாவங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. மரண கட்டுக்கு உன்னை விலக்கி ஆண்டவர் தான் பாதுகாத்தார். நீ மரிக்க வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தார். காரணம், உன்னை அவர் நேசித்தபடியினால். இன்றைக்கு உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தபடியால் ஆண்டவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. இனி நீ இயேசுவுக்கு என்று ஊழியம் செய்து அநேகரை இயேசுக்குள்ளே நடத்த போகிறாய். உன்னை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட போகிறார்கள். காவல்துறையினரும் உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அவர்களுக்கும் நீ சுவிசேஷத்தை சொல்லுவாய். அப்படிப்பட்ட உன்னை ஆண்டவர் இன்றைக்கு தொட்டிருக்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னம் உன்னை ஆட்கொண்டு விட்டாரு. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அநேகருடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாவத்தினால் உண்டான குற்ற மனசாட்சி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகுகிறது. இயேசுவின் ரத்தம் இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுகிறது. இன்றைக்கு பூரண விடுதலை. அப்படியே வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தம் என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, நீர் எனக்குள் வந்து விட்டீர், என்னோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. இப்போ நம்ம சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சரீர சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், சிலரை பயத்தின் ஆவியும் பலவீனப்படுத்துகிற ஆவியும், சில சரீரத்தில் உள்ள தீராத வியாதிக்கு காரணம் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. மருத்துவர்கள் கூட உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் சரீரத்தில் பாதிப்பு இருக்கிறது, குணமாக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. அந்த பொல்லாத பிசாசின் ஆவி சரீரத்தை வாதிக்கிறாரு. சிலரை கட்டி வைத்திருக்கிறாரு, சிலரை முடக்கி வைத்திருக்கிறாரு, கை கால்களை முடக்கி வைத்திருக்கிறாரு. சிலருடைய சிறுநீரகத்தை தாக்கி இருக்கிறாரு, சிலருடைய ஜீரண உறுப்பை தாக்கி இருக்கிறாரு, குடல் பகுதி எரிந்து கொண்டிருக்கிறாரு.
அப்படிப்பட்ட சிலர் இங்க இருக்கிறீங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், முதலாவது சாத்தானுடைய கட்டு அறுக்கப்பட போகிறார். அந்த கட்டுகள் அறுக்கப்பட்ட உடன் நோய்கள் மறையும். உங்க மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதை உணருவீர்கள். நோய்களை கொண்டு வருகிற ஆவி விலகும். சிலரை விட்டு அது அலறிக்கொண்டு வெளியேறும். சிலரை கீழே தள்ளிவிட்டு வெளியேறும். பயப்படாதங்க, பயப்படாதங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை அளிக்கிற ஆவியானுடைய வல்லமை. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்க. வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும். இயேசு 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 என்ற பெயரை சொல்லுங்க. சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள், மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மரண வியாதியை கொண்டு வரக்கூடிய ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். வெளியேறு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நோய்கள் விலகுவதாக, சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக, அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக சரீரங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறாரு. கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறாரு. நோய்கள் வெளியேறி இருக்கிறாரு. உங்களை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போனதை உணர்கிறீர்கள். நோயின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவருக்கும் விடுதலை. பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்த தேவன், இங்கே நீர் வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை நீ தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேகருடைய சரீரத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறார். உங்களுடைய நோய்கள் வெளியேறி இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை. பொல்லாத ஆவி விலகிற்று, விடுதலை. அல்லேலூயா. உடைய மனதில் இருந்த குழப்பங்கள், அந்த டிப்ரெஷன் விலகினர். ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் தரன் இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க, வாய் தரன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அனிதா, அனிதா என்கிற ஒரு மகள், திருமணமாகாத ஒரு வாலிப மகள், உனக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி ஆட்கொண்டு மன அழுத்தத்தை கொடுத்து நீ வாழ முடியாது, மரித்துவிடு என்று நாவி பேசிக்கொண்டிருந்தார். இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே. ஆண்டவர் விடுதலை தந்து விட்டார். அது ஒரு பொல்லாத ஆவி உன்னை விட்டு விலகினர். கட்டுகள் அறுக்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. வாய் திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல். இப்பொழுது இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல். சுபாஷினி, சுபாஷினி என்கிற ஒரு மகள், கணவனும் மனைவியுமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கணவரோடு வந்திருக்கிறீங்க சுபாஷினி. உங்களுடைய சரீரத்தில் உண்டான உபாதையும் உங்களுடைய மனதில் உண்டான போராட்டமும், ஒவ்வொரு நாளும் ஒரு மரண வேதனை என்று கலங்கி வந்தீர்கள். இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டதுனால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த வேதனையை கொண்டு வந்த ஆவி உங்களை விட்டு விலகிற்று. அந்த பொல்லாத ஆவி சரீரத்தை விட்டு விலகினரை உணர்ந்தீர்கள். நீங்கள் சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கள் சுகமாயிருங்கள். இன்று முதல் உங்களுக்கு மாற்றம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. இப்போ கவனிங்க, ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமாக ஜெபித்து ஆசீர்வாத ஜெபம் பண்ணி முடிப்போம். சரீரத்தில் வியாதி உள்ளவர்கள், எனக்கு கண்ணில் பாதிப்பு, என்னுடைய காதில் பிரச்சனை, இருதயத்தில் வியாதி, என்னுடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது சரீரத்தில் கட்டி, கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி இருக்கிறது, இந்த மாதிரி வியாதி உள்ளவர்கள், என் வியாதி நீங்க சுகமாக்கணும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புத சுகம் கொடுக்கணும் விரும்புகிறவர்கள் கரம் வைத்துங்க.
முதல்ல நீங்க விரும்பின சுகத்தை, அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். விரும்புறீங்களா? உண்மையா? ஆண்டவர் சொல்ல, நீ என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், உங்க விருப்பத்தை பார்க்கிறார். சரி, ரெண்டாவது, விசுவாசிக்கிறீங்களா இயேசு குணமாக்குவார் என்று? இயேசு தான் குணமாக்க முடியும். அவர் உங்க பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறார். எங்க தூரத்துல இல்ல, உங்க பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இப்போ 5 நிமிட ஜெபம், பலத்த அற்புதங்கள் நடக்க போகிறது. உடைய நோய்கள் எல்லாம் மறைய போகிறது, கட்டிகள் மறைய போகிறது, கண்களிலே சுகம் உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களிலே பிரச்சனை இருந்தால் கண்களிலே கை வைத்துக் கொள்ளுங்க. காதில பிரச்சனை இருந்தால் காதிலே விரல் வைத்துக் கொள்ளுங்க. எங்கே வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கட்டிகள் இருக்கிறது, கை வைத்துக் கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாரையாவது அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவங்க மேல கை வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறாரு. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை மனதில் நினைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவின் பெயரை சொல்லணும். சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். இயேசு இயேசு இயேசு, அந்த பெயரை சொல்ல 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 விடுதலை, அந்த பெயரை சொல்ல 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 சுகம். இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை ஆக்கும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல வியாதிகளும் விலகுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத நோய்களை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் விலகி போவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கண்களிலே சுகம் உண்டாவதாக. குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்களிலே இயேசுவின் நாமத்தில் பார்வை வருவதாக. காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் வியாதிகள் மறைவதாக. தைராய்டு கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைந்து போகட்டும். வலிகளும் வேதனைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நோய்கள் விலகி போவதாக. அவருடைய சரீரத்தை விட்டு எடுக்கப்படுவதாக. நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். நரம்புகளிலே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். வயிற்று பகுதியிலே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட பலவீனப்பட்ட இருதயங்கள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் நரம்பு மண்டலத்தை தொட்டு குணமாக்குவீராக. எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அப்படியே கரமுயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் நன்றி, எனக்கு சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லா துதிங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க துதிக்கும் போதே வல்லமை இறங்குகிறாரு. நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை தொடுகிறாரு. வாய் திறந்து துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறீர் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறீர் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் நடந்து விட்டது ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் இயேசுவே ஸ்தோத்திரம். சொல்ல 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 அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது வாத வியாதிகள் விலகுகிறது. முடக்குவாத வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஆர்த்தரைட்டிஸ் மறைகிறது. எலும்புகளிலே சுகம் உண்டாகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. லட்சுமி, பாக்கிய லட்சுமி, உங்களுடைய முழு பெயர் பாக்கிய லட்சுமி. உங்களுடைய எலும்புகளில் வியாதியோடு பலவீனப்பட்ட அந்த ஜாயிண்டாய் வலிகளோடு வந்தீர்கள். இயேசு உங்களுடைய ஜபத்தை கேட்டு குணமாக்கினார். இப்ப சோதித்து பாருங்க, இந்த வலி இல்லை. இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்று விட்டீர்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். மிஸ்டர் பாஸ்கரன் ஆண்டோடைய வல்லமை உடைய முதுகு தண்டை தொடுகிறார். முதுகை எலும்பில் உண்டான வலிய நிமித்தம்
நீங்கள் மிகுந்த சிரமப்பட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்தீர்கள். ஆண்டவருடைய வல்லமை முதுகுத்தண்டை தொட்டது, அவருடைய கரம் தொட்டதை உணர்ந்தீர்கள். அந்த வலி மறைந்தது. இப்பொழுது குனிந்து சோதித்து பாருங்கள், மாற்றத்தை காண்பீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அநேகருடைய சரீரத்துள்ள கட்டிகள் மறைந்தது. சோதித்து பாருங்கள், இந்த இடத்தில் இல்லை. கண்களிலே சுகம், காதுகளிலே சுகம். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சரீரத்தில் இந்த வலிகள் வேதனைகள் மறைந்தது. மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. மிஸ்டர் ரவிச்சந்திரன், உங்களுடைய தலைக்குள்ள பிரச்சனை, தலைக்குள்ளே ஒரு குடைச்சல், தலைக்குள்ளே எனக்கு டியூமர் வந்துவிட்டதோ என்ற ஒரு பயம், இயேசுவின் நாமத்தில் அது மறைந்தது. பொல்லாத ஆவியினால் உண்டான இந்த பிரச்சனை மாறிற்று. உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கர்த்தர் செய்ததற்காக உமக்கு நன்றி. மாதவன், மிஸ்டர் மாதவன், முதல் இப்படி ஒரு கூட்டத்துக்கு வந்தீர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உங்களை தொட்டது. உங்களுடைய சரீரத்தில் உண்டான வியாதி, அதை வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, ஆனால் இயேசு உங்களை தொட்டு குணமாக்கி விட்டார். நீங்க சமாதானத்தோடு போங்கள். இந்த இயேசு உங்களை நேசித்தபடினால் உங்களை கொண்டு வந்து குணமாக்கினார். இனி இந்த வியாதி உங்களை தொடருவது இல்லை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. பிரேமா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டு விட்டது. பிரேமா, உன் கண்களிலே சுகத்தை ஆண்டவர் தந்து, உன்னுடைய கண்ணிலே தெளிவான பார்வை ஆண்டவர் தந்து விட்டார். கண் நரம்பு பாதிக்கப்பட்டு வலியோடு நீ வந்தாய் அல்லவா, அவருடைய தழும்புள்ள கரம் அந்த நரம்பை தொட்டு குணமாக்கிற்று. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் செய்த அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கரம் அசைத்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் நன்றி, விடுதலைக்காய் நன்றி. அல்லேலூயா. கை கீழே போடுங்க. ஒரு நிமிஷம். சிலர் அவருடைய கரம் தொட்டதை உணர்ந்தீங்க. ஒரு கரம் உங்க மேல வந்து அமர்ந்ததை, இயேசுவின் தழும்புள்ள கரம் தொட்டதை உணர்ந்தீங்க. ஜெபிக்கும் போதே நோய்கள் வெளியேறிட்டு, சில அசுத்தாவி வெளியேறின உடனே சரீரத்தில் விடுதலை, மனதில் விடுதலை. உங்களால் அதை உணர முடிந்தது. இப்போ கண்களில் சுகம் சோதித்து பாருங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துக்காக ஜெபிச்சிங்க சோதித்து பாருங்க. விடுதலை, சுகம் பெற்றதை நான் உணர்கிறேன். என் சரீரத்தில் சுகம் கிடைச்சிருக்குது. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அப்படி சொல்கிறவங்க நிற்கிற இடத்திலே கரம் வைத்து காண்பீங்க. தலைக்கு மேலே வைத்து காண்பிக்கணும். பின்னால் வரைக்கும் ஆண்டவர் நிறைய பேரை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். பின்னால் வரைக்கும் நிறைய பேர் அற்புத சுகம் பெற்று இருக்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்து விட்டார். ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணில் பார்வை தெளிவாக வந்திருக்குது. என் சரீரத்தில் கட்டி மறைஞ்சிட்டு எனக்குள்ள இந்த ஆவி போயிட்டு அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். அப்படி சொல்லக்கூட யாராவது 2 பேர் இயேசுவை மகிமைப்படுத்த விரும்பினால் உடனே மேடைக்கு வாங்க. ஒரு பல்லவியை பாட போகிறோம். அந்த பல்லவி பாடி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா மேடையில் வந்து இயேசுவை மகிமைப்படுத்தலாம். அதன் பிறகு ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க. பாடலை பாட போகிற அந்த நேரத்தில் சுகம் பெற்றவங்க 2 பேர் முந்தி கொள்றவங்க சீக்கிரம் வாங்க. விடுதலை பெற்றவங்க கண்ணில் சுகம், என் இருதயத்தில் சுகம். ஆண்டவர் பெயர் சொல்லி என்னை குணமாக்கிட்டார், விடுதலை கொடுத்துட்டார். அசுத்தாவி என்னை விட்டு போயிட்டு இயேசுடைய தொடுதலை உணர்ந்தே மாற்றம் வந்திருக்குது. ஒரு என்ன அதிக டைம் இல்லை. 2-3 பேர் சாட்சி சொல்ல சீக்கிரம் வரலாம். முன்னால் வந்தீங்கன்னா உங்களை செஞ்சு கூட்டு வருவாங்க. எல்லாம் கரம் வைத்துங்க. இந்த பல்லவியை பாடின உடனே ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆசீர்வாத ஜெபம். ஆமென், ஆமென். Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. கட்டியோடு வந்திருக்காங்க, வலியோடு வந்திருக்காங்க. தேவன் எங்களை தொட்டு சுகம் கொடுத்திருக்காங்க. 3 வருஷமா ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது, நிக்க முடியாது, ஒரு சேர்ல கூட உட்கார முடியாது. ஆனா 2 அவர் வந்து எப்பொழுது வலிச்சுக்கிட்டே இருக்கும்.
24 மணி நேரமும் வலி இருந்துகிட்டே இருக்கு 3 வருஷமா. ஓகே. கட்டி இருக்குது, ஆபரேஷன் பண்ணோம், கர்ப்பப்பை வீக்கமா இருக்குது. நாங்க இந்த கூட்டத்துக்கு வந்தேன், ஆரம்ப ஜெபம் நீங்க பண்ணும்போதே முதல் அற்புதம் எனக்கு தான் ஆண்டவர் நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆரம்பத்திலே தொட்டுட்டார். ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்துல முதல் அற்புதம் எனக்கு தான் ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன். அவ்வளவு நேரம் உட்கார ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. சில பலவீனத்தினால ஆவினால தான் உங்களுக்கு நோய் வந்திருக்குதுன்னு சொல்லும் போது நான் அலக்கழிக்கப்பட்டு கீழே அந்த ஆவி போயிடுச்சு. அந்த ஆவி போயிடுச்சு. உடனே எனக்குள்ள ஒரு விடுதலை. ஆமென். அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். அந்த வியாதியை கொண்டு வந்தது ஒரு பொல்லாத ஆவி. அந்த கட்டி அந்த கர்ப்பப்பையில வேதனை 24 மணி நேரம் வலி. அந்த ஆவி போன உடனே விடுதலை. பத்தியில பலவீனப்படுத்துகிற ஆவி. கண்களிலே பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க. மங்களாக தெரியும். ஆண்டவர் நீங்க தொட்டு சுகம் கொடுத்திருக்கிறார். நான் வரும்போதே எனக்கு கண்ணாடி போட்டது தான் அந்த ஸ்க்ரீன்ல கூட எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப மங்களா இருந்தது எனக்கு கண்ணு. இது எனக்கு ஒரு 2 மாசமா எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. 1 மாசமா சுத்தமா எனக்கு அந்த கண் பார்வை வந்து யார் முகமே எனக்கு தெரியாது. ஆட்கள் முகமே தெரியாது, தெரியவே இல்லை. அதனால இப்போ வந்து கண்கள்ல கை வச்சு ஜெபம் பண்ணுன்னு ஐயா சொன்னாங்க. நான் உடனே கண்ணில் கை வச்சு ஜெபம் பண்ணோடனே எனக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. எல்லாம் தெரியுது. எல்லாமே தெரியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you. 5 வருடங்களாக பாவத்தை குறித்துதான அந்த உறுத்தல் இருந்தது. ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். 5 வருஷமா எனக்கு வந்து டிப்ரெஷனாவே இருந்தது ஐயா. ஒரு மாதிரி குழப்பமாவே இருந்தது. எதை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் வந்து டவுட்டு, எதை பார்த்தாலும் ஒரு வேதனை, ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாவே இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுத்தார். ஆவியிலே விடுதலை. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியிலே ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. கண்களிலே பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க. தேவன் தொட்டு சுகம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எழுந்து போய் அங்கே பின்னாடி நின்னேன். ஐயா சொன்னாங்க, பிரேமான்றவங்க கண்ணு ரொம்ப அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பலவீனமாக இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்டுன்னு சொன்னாங்க. கர்த்தர் வந்து இப்போ எனக்கு பார்வை நல்லா வெளிச்சமாக கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமே. அல்லேலூயா. எந்த ஊர் உங்களுக்கு? பூந்தமல்லி ஐயா. பூந்தமல்லி. உங்க பேரு பிரேமா. கண்ணுக்காக ஜெபிச்சீங்க, நரம்புல பாதிச்சுன்னு சொன்னாங்க. பாருங்க, ஆண்டவர் அவங்க கண்ணு பாதிப்பு மட்டும் இல்ல, கண்ணுல நரம்பு பாதிச்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்லி தொட்டு குணமாக்கி விட்டார். ஏசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆரம்பம். இந்த இடத்துல மிராக்கிள் சென்டர் வருகிற அற்புத சுக ஹீலிங் சென்டர் வரப்போகிறது. இந்த மாதிரி 1000 மடங்கு பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. கண்களில் பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்ததை ஐயா ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஆணி பஞ்சக்காரம் அப்படியே முகத்துக்கு கிட்ட வந்து கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கும். நல்லா பிரைட்டா வெளிச்சமா கரம் தொட்டது. கரம் அந்த ஆணி பஞ்சக்காரம் கிளியரா தெரியுது. அப்படியே கண்ணு இப்ப பளிச்சுன்னு தெரியுது. அப்புறம் அந்த கரம் மறைஞ்சிட்டு கண் பிரைட்னஸ் அப்படியே கண் பார்வைக்கு பாருங்க. ஜெபிக்கும் போது ஆணி பாய்ந்த கரம் வந்து தொட்டு இருக்கிறது, பளிச்சுன்னு எல்லாம் தெளிவா தெரிகிறது. கரம் தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். God bless you. கண்ணில் ஆபரேஷன் பண்ணி கண் பார்வை சரியா இல்லாம இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்தார். நான் கொட்டூர் பாடி கொட்டூர். என் பேரு டி சரோஜா. கொட்டூர்ல இருக்கிறேன். நான் உங்களை எவ்வளோ நாளா மீட் பண்றோம் இருந்தேன். இன்னைக்கு வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்தாரு ஏசப்பா. என் கால் நடக்க முடியாத 20 வருஷம் வந்தேன். கால் நடக்க கொடுத்தாரு. சிக்கு வச்சுட்டு நடப்பேன். சிக்கு இல்லாத இன்னைக்கு நடத்து வந்து உங்க அபிஷேகம் என் மேல. ஸ்டிக் வச்சு கம்பு வச்சு தான் நடப்பாங்களா? கண்பு இல்லாம நடந்து வந்திருக்கிறாங்க. கண்ணுல இந்த வயசான காலத்துல கண்ணை தெளிவுபடுத்திட்டார். கரந்தட்டுங்க. அல்லேலூயா. ஆமே ஆமே. ரொம்ப சந்தோஷம். God bless you. God bless you. 4 வருடங்களாக கழுத்துல வலியோட வந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய தொடுதலை இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. ஆமென். 4 வருடங்களாக கழுத்துல இருந்த 4 வருஷமா எனக்கு கைத்து இன்னைக்கு ரொம்ப லோடு மேன வேலை சரியா. இந்த கைத்து நரம்பு எல்லாம் இந்த பக்கம் நரம்பு எலும்பெல்லாம் இந்த பக்கம் பார்க்கவே முடியாது. நான் ஒரு யதார்த்தமா தான் வந்தேன். இங்க பின்னாடி யாரும் என்ன தொட்ட மாதிரி ஒரு பிலிம் பார்த்தா எனக்கு யாருமே இல்லை. தொட்டதை உணர்ந்தது. அப்ப நேரம் நான் பாக்குறேன். ஒரு ஆளு ரொம்ப நேரம் பார்க்க தெரிஞ்சது. இப்ப நான் வரும்போது சைடா தான் ஐயா வந்தேன். இப்ப இந்த பக்கம் திரும்ப முடியுது ஐயா என்னால. 4 வருஷமா கழுத்தை இப்படி திருப்ப முடியாது. இந்த நரம்பெல்லாம் பாதிப்பு. யாரோ தொட்டதை உணர்ந்தாங்க. இயேசு தொட்ட உடனே சுகம். God bless you. God bless you. ஆமென். ஆமென். ஓகே. எல்லா கரம் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணுகிறார். இந்த இடத்துல ஹீலிங் சென்டர் உருவாக போகிறது. இந்த மாதிரி பலத்த அற்புதங்கள், இதை விட பலத்த பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார்.
அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ தெரிந்து கொண்ட இந்த இடத்திற்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற ஹீலிங் சென்டருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் அற்புதத்தை ஆரம்பித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கவனிங்க, நமக்கு அதிக நேரம் இல்லை, ஏன்னா நீங்களும் ரொம்ப தூரம் போகணும். இப்போ 5 நிமிடம் கடைசியா. சிலருக்கு வேலை இல்லைன்ற பிரச்சனை, அதனால வருமானத்துக்கு வழி இல்லை. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு வருமானத்துக்கு வழி உண்டாக்குற வேலைக்கான வழியை திறப்பார். சிலர் கடன் பிரச்சனை, சிலருக்கு குழந்தை இல்லைன்ற பிரச்சனை. இந்த வருஷம் உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், குறைவை நிறைவாக்குவார். பண பிரச்சனை, குழந்தை இல்லைன்ற பிரச்சனை, வேலை இல்லைன்ற பிரச்சனை, இது மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது, கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, உங்கள் பிள்ளைங்கப்பா உங்களை தேடி வந்தாங்க. எவ்வளோ தூரமாக பிரயாணப்பட்டு இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இப்போ அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு கட்டாயம் வழி தரப்பீராக. நல்ல வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து கடன் கொடுக்கிறவர்களாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறாங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரேன். அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வருடமே அந்த குழந்தையை அணைத்துக் கொள்ளும்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தும். உம்முடைய கரம் அற்புதம் செய்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தில் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். என்னென்ன ஆசீர்வாதம் எந்தெந்த காரியத்தில் அற்புதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவுக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? இந்த கூடுகை நடப்பதற்கு நம்மளுக்கு அநேக ஏற்பாடுகள் உண்டு. ஒரு நிமிஷம் எல்லாரும் இன்னும் சத்தமா கைகளை தட்டி நம்மத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்த கர்த்தருடைய தாசனுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். Thank you uncle for being here with us. We are so blessed. Thank you so much. இந்த கூடுகை நடப்பதற்கு அநேக ஏற்பாடுகள் உண்டு. இன்னும் கொஞ்சம் வர்ஷிப் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஒரு 2 பாட்டு. ஓகே. அதுக்கு முன்பாக இந்த இடத்துல நம்ம இந்த கூடுகை நடத்துவதற்கு அதிக உதவியா இருந்த இந்த பகுதியின் கவுன்சிலர் ஐயாவை நம்ம ஆனர் பண்ண இருக்கிறோம். இந்த பகுதியின் கவுன்சிலர் ஏழுமலை அவர்கள் இந்த மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த சாலை வசதிகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, அதை சுத்தம் பண்ணி கொடுப்பதற்கு அநேக காரியங்களை நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறாங்க. முதலாவதாக அவர்கள் மோகன் ஆனர் பண்றாங்க. அதை தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜேசன் அவர்கள் அவர்களை வரவேற்பாங்க. கூட்டத்தின் ஆரம்பத்திலே வந்தாங்க. முதல்ல இருந்து இறுதி வரை இருந்து செய்தியை கேட்டுவிட்டு உற்சாகத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்மெல்லாம் கரங்களை தட்டி அவர்கள் கொடுக்கிற ஆதரவுக்கு நன்றி செலுத்தும். Amen. Hallelujah. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க எத்தனை பேருக்கு? somebody remove this. Amen. Hallelujah. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய பின்னால் வரைக்கும் அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்ன பார்த்து வியக்கும். என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஓர் கூட்டம். பெரிய ராட்சத